சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சித்ரா, ஈஸ்வரி 2 பேருமே ரொம்பவே கோவமா நம்ம தமிழ இளக்காரமா பேசுறாங்க. உடனே நம்ம தமிழ் வீட்டுக்குள்ள தான் குழந்தைய பார்க்கணும்னா, எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை வேண்டாம். குழந்தைய பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் செத்ததுக்கு சமம். அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாமே கருப்பு பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே கருப்பு மாப்பிள்ள இன்னைக்கு தமிழ் வீட்டுக்கு வந்துருதான்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்ற? தமிழா? அவள் அப்படி வரமாட்டாளே. தமிழ் வீட்டுக்கு வரலப்பா. வெளியே நின்று குழந்தைய அவ பிறந்த நாள் அதுவும் பார்த்து குழந்தைகிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவ ஆசைப்பட்டா. ஆனா சித்ராவும் சின்னம்மாவும் ரொம்பவே பேசி அனுப்பிட்டாங்க. அந்த புள்ள வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதனால குழந்தைய காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மாமா, தாராளமா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு காட்டுங்க. மலரை கூட்டிட்டு போன்றாங்க. மாப்பிள்ள சின்னம்மா மலரை பக்கம் கூட வரக்கூடாது. கேசரி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு ஏதேதோ செய்ய சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீ கூட வாப்பா, குழந்தைய மட்டும் பிடிச்சிக்கோ, வேற எதுவும் பண்ணாத ப்ளீஸ்பான்னு சொன்னதும் சரி மாமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஐஸ்வர்யா, மாமா உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன், அப்படி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஆட்டோல அழுதுகிட்டே தமிழ் போறாங்க. பாட்டிக்கா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. பிறந்த நாள் அதுவும் இப்படி இவ அழுதுகிட்டு போறாளே, எதுக்காக தான் நாக்குல விஷத்தை வச்சு இந்த ஈஸ்வரி பேசுறாலும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஓவர்டேக் பண்ணி எப்படியோ ஒண்ணு நம்ம தமிழோட ஆட்டோவை சேது பிடிச்சிடுறாங்க. என்ன சின்னம்மா, எதுக்காக இப்படி பாத்தீங்க? நான் தான் குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கருப்பு குழந்தைய மாப்பிள்ளை தூக்கிட்டு வான்னு சொன்னதும் சேது குழந்தைய தூக்கிட்டு வராங்க. தமிழ் செல்விக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தமிழ் ரொம்பவே சந்தோஷமா குழந்தைய வாங்கி அழகுரு, இன்னைக்கு உன் அம்மாவோட பிறந்தநாள் இருப்பா, எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாமே கொடுத்துட்டு 2 பேரும் மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே சேது, யோ மாமா, அங்க மட்டும் போட்டோ எடுத்து கொடுக்குற, ஏன் எனக்கெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இது என்ன செய்து? தாராளமா எடுத்து கொடுக்குறேன், குடியா 2 குழந்தை நான் தூக்கி போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி போட்டோ எடுக்கிறாங்க. அம்மாச்சிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா போட்டோ எடுக்கிறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி எடுக்கிறாங்க. இந்த நிலைமெல்லாம் எப்ப மாறுமோ தெரியலன்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஃபீல் பண்றாங்க. உடனே சேதுக்கிட்ட, டே சேதுன்றாங்க, என்ன பார்த்தா சொல்லு, இன்னைக்கு தமிழுக்கு பிறந்த நாள், ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டியா? சொன்னா என்ன, உன் சொத்து இது ஏதாவது குறைஞ்சிடுவான்னு சொல்லி கேட்குறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு நம்ம சேது விருப்பமே இல்லாம தமிழுக்கு பர்த்டே விஷ் சொல்றாங்க. உடனே நம்ம தமிழும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்ப நம்ம ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா சாவித்திரி கிட்டயும் தாமரை கிட்டயும், மாமா பத்தியா எனக்காக இவ்வளோ பெரிய நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதோட மதிப்பு மட்டும் 2.25 லட்சம் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சேது ஒண்ணும் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கல, இது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தது உன் ஆன்டின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.